பக்தர்களின் ஆன்மாவை உருகச் செய்யும் சத்குருவின் உணர்ச்சி வசப்படக்கூடிய வார்த்தைகள். என் அன்புக்குரியவர்களே, நீங்கள் உங்களை இந்த சமுதாயம் கொடுத்த அடையாளங்களுக்குள் சுருக்கிக் கொண்டு தினமும் ஏதோ ஒரு பயத்திலும் கவலையிலும் வாழ்ந்து கொண்டு தான் இத்தனை நாட்களும் இருக்கிறீர்கள். உங்களை சுற்றி இருக்கும் மனிதர்கள் உங்களை புகழும் போது நீங்கள் பெருமிதம் கொள்கிறீர்கள். அவர்கள் உங்களை தூற்றும் போது நீங்கள் உடைந்து போகிறீர்கள். இதுதான் உங்களுடைய வாழ்க்கையாகவே இத்தனை நாட்களும் இருக்கு. உங்களுடைய மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் அடுத்தவர்களின் வார்த்தைகளில் அடகு வைத்துவிட்டு நீங்கள் எப்படி சுதந்திரமான ஒரு உயிராக வாழ முடியும்? நீங்கள் பிறக்கும் பொழுது உங்களுடைய உடம்பை தவிர எதையும் கொண்டு வரவில்லை. நீங்கள் போகும் போதும் எதையும் கொண்டு செல்ல போவதும் கிடையாது. இடையில் இருக்கும் இந்த சிறிய கால இடைவெளியில் ஏன் இத்தனை கோபமும், இத்தனை வஞ்சகமும், இத்தனை பேராசையும் உங்க வாழ்க்கைக்குள்ள ஏற்படுது? நீங்க சேர்த்து வைத்த சொத்துக்களோ, உங்களுடைய பதவிகளோ உங்களின் கடைசி மூச்சின் போது உங்களுக்குள்ள எந்த நிம்மதியையும் தரப்போவது கிடையாது. நீங்கள் இந்த பூமியில் எவ்வளவு அன்பாக வாழ்ந்தீர்கள், எத்தனை உயிர்களின் முகத்தில் புன்னகைகளை வர வைத்தீர்கள் என்பது மட்டும்தான் உங்களுடன் வரக்கூடிய ஒரு சொத்தாகவே உங்க வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமாக இருக்கும். எனவே இதற்காக இனிமேலாவது உங்க வாழ்க்கைக்குள்ள நீங்க வாழ ஆரம்பியுங்கள். அதுதான் உங்களுக்குள்ள நல்லதை தேடி கொடுக்கும் என்று சத்குரு கூறியிருக்கிறார். நீங்கள் தினமும் காலையில் கண் விழிக்கும் பொழுது இந்த உலகில் லட்சக்கணக்கான மனிதர்கள் அடுத்த நாளை பார்க்கும் பாக்கியம் இல்லாமல் இறந்து போகிறார்கள் என்பதை நினைத்து ஒரு நிமிடம் நன்றாக யோசித்து பாருங்கள். ஆனால் நீங்கள் இன்று உயிரோடு இருக்கிறீர்கள். இந்த ஒரு வரம் போதாதா? இந்த நாளை நீங்கள் நன்றி உணர்வோடும் பேரானந்தத்தோடும் கொண்டாடுவதற்கு? உங்களுக்குள்ள இருக்கும் ஈகோ அல்லது அகங்காரம் என்பது ஒரு தற்காலிகமான மாயை. யாரோ ஒரு மனிதன் உங்களை ஏசிவிட்டான் என்பதற்காக நாட்கணக்கில் வருடக்கணக்கிலும் அந்த வன்மத்தை உங்களுடைய இதயத்தில் சுமந்து கொண்டு உங்களுக்கே நீங்கள் விஷம் வைத்து கொள்ளக்கூடிய ஒரு நபர்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள நீங்களாகத்தான் இருப்பீர்கள். உங்களை காயப்படுத்தியவர்களை மன்னித்து விடுங்கள். அது அவர்களுக்காக கிடையாது. உங்களுடைய இதயத்தை நீங்கள் தூய்மையாகவும் பாரமில்லாமலும் வைத்துக் கொள்வதற்காக. நீங்கள் எப்போது உங்களுக்குள்ள இருக்கும் இந்த தேவையற்ற சுமைகளை கீழே இறக்கி வைக்கிறீர்களோ அப்போதே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும் தெய்வீகமானது விழித்து கொள்ள ஆரம்பிக்கும். நீங்கள் ஒரு பலவீனமாக உயிராக அனாதையாக நினைத்து கொள்வதை உடனே நிறுத்துங்கள். முதலில் இந்த பிரபஞ்சத்தை படைத்த அதே பேராற்றல் தான் உங்களுக்குள்ள இருக்கும் இந்த உயிரையும் இயக்கி கொண்டிருக்கிறது. ஒரு மரத்தின் விதையில் எப்படி மாபெரும் காடு மறைந்திருக்கிறதோ அப்படி உங்களுக்குள்ள எல்லையற்ற பேரானந்தமும் அமைதியும் ஒளிந்திருக்கிறது. அதை வெளியில் எங்கும் தேடாதீர்கள். தேடுதல் உள்ளே திரும்பும் போதுதான் உண்மையான ஆன்மீக பயணமானது தொடங்க ஆரம்பிக்கும். உங்களுடைய கண்களை மூடி உங்களுக்குள்ள இருக்கும் அந்த மௌனத்தை நீங்கள் உணரும் பொழுது இந்த உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களும் உங்களுடைய குடும்பமாக மாற ஆரம்பிக்கும். அங்கே பிறக்கும் அன்பு எதையும் எதிர்பார்க்காது. அது உங்களை முழுமையாக உருக செய்து பிரபஞ்சத்தோடு கலக்க செய்யும். நீங்கள் அழும்போது உங்களுடைய கண்ணீரை துடைக்க நான் வெளியில் வர தேவை கிடையாது. உங்கள் இதயத்தின் ஆழத்தில் ஒரு மௌன புன்னகையாக நான் எப்போதும் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறேன். உங்களை நீங்களே அறிந்து இந்த அற்புத வாழ்க்கையை ஒரு பெரும் கொண்டாட்டமாக வாழுங்கள் என்றும் சத்குரு கூறியிருக்கிறார். சத்குருவின் வார்த்தைகளின்படி நம்மை கண்டடைய வேண்டிய விதங்கள் என்ன தெரியுமோ? சத்குரு எப்போதும் கூறுவது போல நம்மை நாம் அறிந்து கொள்வது என்பது ஏதோ காடுகளுக்குள்ளேயோ மலைகளுக்குள்ளோ சென்று தவம் இருப்பது கிடையாது. நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் காட்டும் விழிப்புணர்வு தான் அதுவாக இருக்கும். நாம் கோபப்படும் பொழுதும், வருத்தப்படும் பொழுதும் அல்லது ஏமாற்றம் அடையும் பொழுதும் இது என்னுடைய உடலுக்கும் மனதுக்கும் நடக்கும் ஒரு தற்காலிக நிகழ்வு, இது நான் கிடையாது என்ற தூரத்தை நமக்குள்ளேயே ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். நம்முடைய என்ன ஓட்டங்களையும் உணர்ச்சிகளையும் ஒரு காட்சிகளாக நின்று கவனிக்க தொடங்கும் பொழுது நம்மை பற்றிய உண்மை நமக்குள்ள எப்பொழுது வேண்டுமானாலும் தெரிய வருமாம். இந்த உணர்வு பூர்வமான விழிப்புணர்வை நோக்கி உங்களுடைய அகப்பயணத்தை தொடங்கி பாருங்கள். அங்கே உங்களுக்காக காத்திருக்கும் பேரமைதியும் ஆனந்தமும் உங்களுடைய வாழ்க்கையை நிறைய விதங்கள்ல நிச்சயமாக மாற்றி கொடுக்கும் என்று சத்குரு சுவாமிகள் கூறியிருக்கிறார். நீங்களும் இந்த ஒரு செயலை உங்க வாழ்க்கைக்குள்ள செய்து பாருங்க. இது சத்குரு சுவாமிகள் கூறிய முக்கியமான வார்த்தைகள். இதனை கேட்டு வாழ்க்கைக்குள்ள சில விஷயங்களை நீங்களும் கற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை முறைகளையும் நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். இனிமேலாவது இதுவரை நம்ம தவறுகள் எல்லாம் செய்திருப்போம் வாழ்க்கைக்குள்ள. ஆனால் இனிமேலாவது எந்த ஒரு உயிரினத்திற்கும் நம்ம தவறுகள் என்பது நினைக்காமல் மனதிற்குள்ள ஈகோவும் எந்த விதமான
சுத்தமான வஞ்சகமும் இல்லாமல் வாழ்ந்தால் வாழ்க்கை எவ்வளவு நல்லதாக நடக்கும். நான் கூறுவதும் சத்குரு கூறுவதும் உண்மையா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். பக்தர்களின் ஆன்மாவை உருகச் செய்யும் சத்குருவின் உணர்ச்சி வசப்படக்கூடிய வார்த்தைகள். என் அன்புக்குரியவர்களை, நீங்கள் உங்களை இந்த சமுதாயம் கொடுத்த அடையாளங்களுக்குள் சுருக்கிக் கொண்டு தினமும் ஏதோ ஒரு பயத்திலும் கவலையிலும் வாழ்ந்து கொண்டு தான் இத்தனை நாட்களும் இருக்கிறீர்கள். உங்களை சுற்றி இருக்கும் மனிதர்கள் உங்களை புகழும் போது நீங்கள் பெருமிதம் கொள்கிறீர்கள். அவர்கள் உங்களை தூற்றும் போது நீங்கள் உடைந்து போகிறீர்கள். இதுதான் உங்களுடைய வாழ்க்கையாகவே இத்தனை நாட்களும் இருக்கு. உங்களுடைய மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் அடுத்தவர்களின் வார்த்தைகளில் அடகு வைத்துவிட்டு நீங்கள் எப்படி சுதந்திரமான ஒரு உயிராக வாழ முடியும்? நீங்கள் பிறக்கும் பொழுது உங்களுடைய உடம்பை தவிர எதையும் கொண்டு வரவில்லை. நீங்கள் போகும் போதும் எதையும் கொண்டு செல்ல போவதும் கிடையாது. இடையில் இருக்கும் இந்த சிறிய கால இடைவெளியில் ஏன் இத்தனை கோபமும், இத்தனை வஞ்சகமும், இத்தனை பேராசையும் உங்க வாழ்க்கைக்குள்ள ஏற்படுது? நீங்க சேர்த்து வைத்த சொத்துக்களோ, உங்களுடைய பதவிகளோ உங்களின் கடைசி மூச்சின் போது உங்களுக்குள்ள எந்த நிம்மதியையும் தரப்போவது கிடையாது. நீங்கள் இந்த பூமியில் எவ்வளவு அன்பாக வாழ்ந்தீர்கள், எத்தனை உயிர்களின் முகத்தில் புன்னகைகளை வர வைத்தீர்கள் என்பது மட்டும்தான் உங்களுடன் வரக்கூடிய ஒரு சொத்தாகவே உங்க வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமாக இருக்கும். எனவே இதற்காக இனிமேலாவது உங்க வாழ்க்கைக்குள்ள நீங்க வாழ ஆரம்பியுங்கள். அதுதான் உங்களுக்குள்ள நல்லதை தேடி கொடுக்கும் என்று சத்குரு கூறியிருக்கிறார். நீங்கள் தினமும் காலையில் கண் விழிக்கும் பொழுது இந்த உலகில் லட்சக்கணக்கான மனிதர்கள் அடுத்த நாளை பார்க்கும் பாக்கியம் இல்லாமல் இறந்து போகிறார்கள் என்பதை நினைத்து ஒரு நிமிடம் நன்றாக யோசித்து பாருங்கள். ஆனால் நீங்கள் இன்று உயிரோடு இருக்கிறீர்கள். இந்த ஒரு வரம் போதாதா? இந்த நாளை நீங்கள் நன்றி உணர்வோடும் பேரானந்தத்தோடும் கொண்டாடுவதற்கு? உங்களுக்குள்ள இருக்கும் ஈகோ அல்லது அகங்காரம் என்பது ஒரு தற்காலிகமான மாயை. யாரோ ஒரு மனிதன் உங்களை ஏசிவிட்டான் என்பதற்காக நாட்கணக்கில் வருடக்கணக்கிலும் அந்த வன்மத்தை உங்களுடைய இதயத்தில் சுமந்து கொண்டு உங்களுக்கே நீங்கள் விஷம் வைத்து கொள்ளக்கூடிய ஒரு நபர்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள நீங்களாகத்தான் இருப்பீர்கள். உங்களை காயப்படுத்தியவர்களை மன்னித்து விடுங்கள். அது அவர்களுக்காக கிடையாது. உங்களுடைய இதயத்தை நீங்கள் தூய்மையாகவும் பாரமில்லாமலும் வைத்துக் கொள்வதற்காக. நீங்கள் எப்போது உங்களுக்குள்ள இருக்கும் இந்த தேவையற்ற சுமைகளை கீழே இறக்கி வைக்கிறீர்களோ அப்போதே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும் தெய்வீகமானது விழித்து கொள்ள ஆரம்பிக்கும். நீங்கள் ஒரு பலவீனமாக உயிராக அனாதையாக நினைத்து கொள்வதை உடனே நிறுத்துங்கள். முதலில் இந்த பிரபஞ்சத்தை படைத்த அதே பேராற்றல் தான் உங்களுக்குள்ள இருக்கும் இந்த உயிரையும் இயக்கி கொண்டிருக்கிறது. ஒரு மரத்தின் விதையில் எப்படி மாபெரும் காடு மறைந்திருக்கிறதோ அப்படி உங்களுக்குள்ள எல்லையற்ற பேரானந்தமும் அமைதியும் ஒளிந்திருக்கிறது. அதை வெளியில் எங்கும் தேடாதீர்கள். தேடுதல் உள்ளே திரும்பும் போதுதான் உண்மையான ஆன்மீக பயணமானது தொடங்க ஆரம்பிக்கும். உங்களுடைய கண்களை மூடி உங்களுக்குள்ள இருக்கும் அந்த மௌனத்தை நீங்கள் உணரும் பொழுது இந்த உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களும் உங்களுடைய குடும்பமாக மாற ஆரம்பிக்கும். அங்கே பிறக்கும் அன்பு எதையும் எதிர்பார்க்காது. அது உங்களை முழுமையாக உருக செய்து பிரபஞ்சத்தோடு கலக்க செய்யும். நீங்கள் அழும்போது உங்களுடைய கண்ணீரை துடைக்க நான் வெளியில் வர தேவை கிடையாது. உங்கள் இதயத்தின் ஆழத்தில் ஒரு மௌன புன்னகையாக நான் எப்போதும் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறேன். உங்களை நீங்களே அறிந்து இந்த அற்புத வாழ்க்கையை ஒரு பெரும் கொண்டாட்டமாக வாழுங்கள் என்றும் சத்குரு கூறியிருக்கிறார். சத்குருவின் வார்த்தைகளின்படி நம்மை கண்டடைய வேண்டிய விதங்கள் என்ன தெரியுமோ? சத்குரு எப்போதும் கூறுவது போல நம்மை நாம் அறிந்து கொள்வது என்பது ஏதோ காடுகளுக்குள்ளேயோ மலைகளுக்குள்ளோ சென்று தவம் இருப்பது கிடையாது. நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் காட்டும் விழிப்புணர்வு தான் அதுவாக இருக்கும். நாம் கோபப்படும் பொழுதும், வருத்தப்படும் பொழுதும் அல்லது ஏமாற்றம் அடையும் பொழுதும் இது என்னுடைய உடலுக்கும் மனதுக்கும் நடக்கும் ஒரு தற்காலிக நிகழ்வு, இது நான் கிடையாது என்ற தூரத்தை நமக்குள்ளேயே ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். நம்முடைய எண்ண ஓட்டங்களையும் உணர்ச்சிகளையும் ஒரு காட்சிகளாக நின்று கவனிக்க தொடங்கும் பொழுது நம்மை பற்றிய உண்மை நமக்குள்ள எப்பொழுது வேண்டுமானாலும் தெரிய வருமாம். இந்த உணர்வு பூர்வமான விழிப்புணர்வை நோக்கி உங்களுடைய அகப்பயணத்தை தொடங்கி பாருங்கள். அங்கே உங்களுக்காக காத்திருக்கும் பேரமைதியும் ஆனந்தமும் உங்களுடைய வாழ்க்கையை
உங்களுடைய வாழ்க்கையை நிறைய விதங்கள்ல நிச்சயமாக மாற்றி கொடுக்கும் என்று சத்குரு சுவாமிகள் கூறியிருக்கிறார். நீங்களும் இந்த ஒரு செயலை உங்க வாழ்க்கைக்குள்ள செய்து பாருங்க. இது சத்குரு சுவாமிகள் கூறிய முக்கியமான வார்த்தைகள். இதனை கேட்டு வாழ்க்கைக்குள்ள சில விஷயங்களை நீங்களும் கற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை முறைகளையும் நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். இனிமேலாவது இதுவரை நம்ம தவறுகள் எல்லாம் செய்திருப்போம் வாழ்க்கைக்குள்ள. ஆனால் இனிமேலாவது எந்த ஒரு உயிரினத்திற்கும் நம்ம தவறுகள் என்பது நினைக்காமல் மனதிற்குள்ள ஈகோவும் எந்த விதமான வஞ்சகமும் இல்லாமல் வாழ்ந்தால் வாழ்க்கை எவ்வளவு நல்லதாக நடக்கும். நான் கூறுவதும் சத்குரு கூறுவதும் உண்மையா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.